அனைவருக்கும் வணக்கம். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்க நெறி. மற்றவங்களுக்கு எது நம்ம கொடுத்தாலும் நம்மளோட பொருளாதார நிலையை அறிஞ்சு கொடுக்கறது தான் நமக்கும் சிறந்த பாதுகாப்பு, அவங்களுக்கும் சிறந்த சேவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். தொடங்கப்பட்ட தினம் பாருங்க, ஆகஸ்ட் 2024. இதோட நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் சார்ந்த பொருட்களை வாங்குவதற்கு நிதியுதவி அளித்து அவர்களின் கல்வியை மேம்படுத்துவது. இது யாருக்காகனா ஸ்பெசிஃபிக்கா மாணவர்களுக்காக. பெண்களுக்காக தமிழ், இது ஆண்களுக்கான தமிழ் புதல்வன் ஸ்கீம். பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா புதுமை பெண் திட்டம். அதை பேஸ் பண்ணிதான் இது பசங்களுக்காக எடுத்துட்டு வந்தது. பயனாளிகள் யார் யாருன்னு பாருங்க. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இதன் பயனாளிகள் ஆவர். தகுதி: அரசு பள்ளிகளில் மாணவர்களாக இருக்க வேண்டும். 6 to 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இதில் அடங்குவர். 6 to 12 வரைக்கும் படிக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ்க்காக இது கொடுக்குறாங்க. கூடுதல் தகவல்கள் பாருங்க. தகுதியுடைய ஒவ்வொரு மாணவரும் அவர்களது வங்கி கணக்குகளில் 1000 ரூபாய் தொகையை நேரடியாக மாதந்தோறும் பெறுவார்கள். பாட புத்தகங்கள், அறிவு புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளை வாங்க இந்த நிதியானது பயன்படுகிறது. சப்போஸ் இந்த அமௌண்ட் கொடுக்கறது அவங்க வேற ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் அனுபவிச்சுட்டு இருந்தாலுமே இந்த ஸ்கீம் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இத்திட்டம் இளைஞர்களுக்கு அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கான வளங்களை வழங்குவதன் மூலம் மேம்படுத்துவதை அவர்களின் நோக்கமாகவும் கொண்டுள்ளது என்ற நிலையில் இது மேலும் அவர்களை மாநிலம் மற்றும் தேசத்தின் எதிர்கால தூண்களாக மாற்ற இத்திட்டம் உதவுகிறது. மாணவர்களின் பலன்களை பெறவும் உயர்கல்வியை தொடரவும் உதவுகிறது. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு போனாலுமே இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ண அந்த டேட் பாருங்க, ஆகஸ்ட் 9, 2024 கோவையில் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்குல போடுறது. இது மூலியமா கல்வி சேர்க்கையை 10% அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.